தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்ல மாலை வேளையிலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருமாக நான் வாழ்த்துகிறேன். இந்த கூடுகை ஒரு முக்கியமான ஒரு கூடுகை. காரணம், நம் மத்தியிலே பிஷப் வீட்டிலே நாம் இருக்கிறோம். எதற்காக கூடியிருக்கிறோம் என்று சொன்னால், பிஷப் ஐயா அவர்களுக்கு இது 13வது திருமண நாள். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே அதிகமாக அசைவாடி வந்து கொண்டிருக்கிறார். மட்டுமல்ல, அவருக்கு வாய்த்த துணைவியார் மிகவும் கலை ரசனையோடு எல்லா காரியங்களிலும் அவருக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார். அதை நாங்கள் கண்கூடாக காண்கிறோம். அதற்காக நன்றி உள்ளவர்களாக, நன்றி அறிதலின் கூட்டமாக நாம் கூடியிருக்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆரம்பத்துக்காக நம் காசிராஜன் பாஸ்டர் ஐயா அவர்கள் தொடக்க ஜெபத்தை நமக்கு செய்து கொடுப்பார். பரிசுத்தம் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு துதி, உமக்கு கனம், உமக்கு மகிமை சொல்றேன். ராஜா ஸ்தோத்திர வாழ்க்கையை வழங்குகிறது நீர் ஆண்டவர். இந்த நேரத்திலும் கூட கிருபையாக எங்களை கூடும்படி செய்திருக்கிறீர். நன்றி சாமி. கூடி வாழ்த்தும்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தப்புன ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் பிழைக்கவே பிழைப்பீர்கள் என்று வாழ்த்தி இருக்கிறீங்க. என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கைக்கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் பிழைக்கவே பிழைப்பீர்கள் என்று வாழ்த்தி இருக்கிறீங்க ராஜன். அந்த வாழ்த்துதலை கொண்டு கதாம். ஆம் தப்புன அநேக மக்களுக்கு உடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியமங்களையும் ஆண்டவரே போதித்து வருகின்ற எங்கள் ஆயர் ஐயா அவர்கள் ஆண்டவரே குடும்பத்தோடு ஆம் தப்பன திருச்சபைகளோடு எப்பொழுதும் ஆண்டவரே நீடித்த நாட்களாய் வாழ்ந்திருக்கும்படி அவரை வாழ்த்தி, நாங்கள் கூடியிருக்கின்ற மக்களாக, திருச்சபையின் மக்களாக அவரை வாழ்த்தி ஆண்டவரே உடைய திருநாமத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து வெல்லப்படுத்தும் உடைய பிரசன்னம் அவர்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் விரும்புகின்ற காரியங்களை கர்த்தாவே பூமியின் எல்லைகள் எங்கும் அவர் செய்யும்படி கர்த்தர் கிருபை பாராட்டி அருள வேண்டும் என்று செபித்துக் கொள்கிறோம். ஆம் தப்புன நாங்கள் சார்ந்திருக்கிற ஆங்கிலிக்கன் திருச்சபை உலகம் முழுவதற்கும் உரியது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர். அப்படியாக அவர் மேற்கொள்கின்ற பயணங்கள் ஆண்டவரே ஊழியங்கள் எல்லாவற்றோடும் தேவ சமூகம் இருந்து தேவ நாமம் விஸ்தரிக்கப்படும்படி அவர் காரியங்களை செய்யும்படியாய் செபித்துக் கொள்கிறோம். இம்மட்டுமாக செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய பிரசன்னம் இருக்கட்டும். கிருபையும் சமாதானமும் அடிமைகள் அனைவரோடும் இருக்கட்டும். ஐயாவனுடைய ஆயர் ஐயாவனுடைய குடும்பங்களோடு இருக்கட்டும் என்று தம்மை பார்த்து பணிந்து வேண்டிக் கொள்கிறோம். இறையரசர் மெய்ப்பெரும் எங்களை ஆண்டு கொண்டிருக்கிற, வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் செபிக்கிறோம். செபங்கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை 2-3 அடிகள் சரணம் பாடி நாம் இந்த கூட்டத்தை ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். இன்றைய தினம் மதிலும் ஒருமித்து கூட உன்னாமத்தினார். இன்றைய தினம் அதிலும் ஒருமித்து கூட உன்னாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா.
நீரே அன்று ஈகத்தில் வேறே ஒரு தேற்றமில்லை பரணி. நீரே அன்று ஈகத்தில் வேறே ஒரு தேற்றமில்லை பரணி. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியா திரு நாமத்தினாலே. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியா திரு நாமத்தினாலே. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் நிகழ்ச்சிக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தொடங்கி கவனமாக வாசிக்க கேட்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் நின்று எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் என்பது வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். இந்த நாளுக்குரிய வார்த்தை பிஷப் ஐயா அவர்களுக்கு நாம் கொடுப்பது அவ்வளவு சால சிறந்தது அல்ல. அவர் வார்த்தையை கேட்பதற்காகத்தான் நாங்கள் காத்துக் கொண்டிருப்போம். இதே வசனம் நாளைக்கு அவர் அங்கே ஒரு திருமணத்திலே அவர் பேச போகிறார். அதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். இது அதற்கு முன்பாகவே நாம் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருப்பது 13 ஆண்டுகள் வெற்றி வாழ்க்கையிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். அதுக்கு நன்றி எறிதலாக முன்கூட்டி இருக்கிறார். இந்த நேரத்திலே ஒரு சில வார்த்தைகளை பேசுவதற்கான சந்தர்ப்பம் குடும்பத்தார் எனக்கு அளித்திருக்கிறார்கள். அதுக்காக பிஷப் அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். வாசிக்க கேட்ட வாசத்திலே சிருஷ்டிப்பு முதலிலே இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிருஷ்டிப்பை உருவாக்குகிறார். முதல் நாளிலே ஒரு சிருஷ்டிப்பை உண்டாக்கி இது நல்லது என்று கொண்டார். 2ஆம் நாள் ஒரு சிருஷ்டிப்பை முடிக்கிறார். இது நல்லது என்று கொண்டார். 6 நாளும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சிருஷ்டிப்பை ஆண்டவர் பார்த்து ரசித்து நல்லது 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 என்று சொல்லிக் கொண்டு வந்தார். கடைசியாகத்தான் மனுக்குலத்தை அவர் படைக்கிறார். எல்லாம் தெரிந்த காரியத்தை தான் சொல்கிறேன். ஒரு புதியதான காரியம் அல்ல. ஆனால் வேறு ஒரு நோக்கத்தோடு நாம் பார்க்கிறோம். காரணம், இது நல்லது நல்லது என்று சொன்னவர் மனிதனை படைப்பதற்கு முன்பாக அவன் தேவைகள் என்னென்னலாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டுமோ அத்தனையும் அவனுக்கு படைத்து முன்பாக வைத்திருக்கிறார். உலகம் ஆயத்தப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அது மனுஷனுக்காகத்தான். அந்த மனுக்குலம் நன்றாக சந்தோஷம் சமாதானமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் படைப்பின் ரகசியம். அது அவருக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டால் அவன் மனுஷன் ஆனான். அது சரீரம். ஆவி தன்னுடைய நாசில அவர் மண்ணில ஊதி அவருடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அது நம்முடைய இருக்கின்ற ஆவி. ஆத்மா நமக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது.
அந்த ஆத்மாவை நாம் இழக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கொடுத்தால் நாம் இழந்து விட்டோம். இது கதை. ஆவி, ஆத்மா, சரீரம், இதனுடைய கதை. ஆனால் இவனுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது இவன் தனியாக சுற்றி தெரிந்து கொண்டு இருக்கிறான். மாலை வேலையிலே ஆண்டவர் வருவார், ஏதேன் தோட்டத்திலேயே பேசுவார், போவார், 2 பேருமே சம்பாஷிப்பார்கள். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு குறை இருக்கு. அங்குதான் அங்க நுழைகிறார். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று பார்க்கிறோம். எல்லாம் நல்லது 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 என்று சொல்லிக் கொண்டு வந்தவர் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்கிறார். அப்படி என்றால் அவனுக்கு ஏற்ற துணையை நான் உருவாக்குவேன். அதுவும் அவரை திட்டமிடுகிறார். திட்டமிடுத்த பொழுது ஒருவேளை நாமெல்லாம் ஆண்கள், ஆதாம் முதலில் மண்ணில் எடுத்தார், இன்னொரு மண்ணை எடுத்து அவர் ஏவாள் பண்ணியிருக்கலாம். எத்தனை அவருக்கு வாயிலே கூட சொல்லியிருக்கலாம், ஒரு மனுஷி உண்டாக கிடந்து அவள் ஏவாள், வார்த்தையிலே அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா மனுக்குலத்தை படிக்கும் பொழுது வார்த்தையிலே சொல்லவே, செயலிலே காட்டினார். மண்ணை எடுத்தார், பிசைந்தார், வைத்தார், பொறுத்து வைத்தார், கண்ணை வைத்தார், எல்லாவற்றையுமாக வைத்து நேர்த்தியாய் வைத்து தன்னுடைய நாசியை முடிக்கிறார். அப்போ மனுஷன் எவ்வளவு சிறந்தவன் பார், தன் சாயலாகவே படைக்கிறார். இவையெல்லாம் பார்த்து விட்டு நல்லதல்ல என்கிறார். எப்பொழுது அவன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லுவார். அப்படியா அவனுக்கு ஏற்ற துணையை எங்கிருந்து எடுக்க வேண்டும்? அவனிடத்திலிருந்தே எடுக்க வேண்டும். அதுதான் அவருடைய திட்டம். அவன் சின்ன பிள்ளைங்களை பார்த்தா கூட ஒரு பொருளை பிரைஸ் எதனா ஒண்ணு கொடுத்துட்டு கொடுத்தவனே போய் திருப்பி கொஞ்சம் அப்படின்னு படைத்து மனிதனை விட்டு, உனக்கு நான் ஏற்ற துணையை உண்டாக்கணும், உன் விலா எலும்பு கொடுன்னா கொடுப்பானா? கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக அவர் தெரிஞ்சிச்சு என்ன பண்றாரு, தூங்க வச்சுக்கிறாரு. அவனை நித்திரை பண்ண வைத்து விட்டார். நித்திரை பண்ண பிறகுதான் ஒரு விலா எலும்பை இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் எல்லாம் இருக்கும், ஒரு பக்கம் ஒண்ணு பறிஞ்சிருக்கும் படைப்பு ஆண்களுக்கும். அது என்னன்னாக்கா அந்த விழா இங்கதான் நின்று கொண்டு இருக்கிறது, நிஷபமாவாக நிற்கிறது. ஆமா. அப்போ ஏற்ற துணையை அவர் உருவாவதற்கு முன்னமே இந்த துணை அங்கு இருக்க வேண்டும் என்பது அனாதை தீர்மானம். பிஷப்புக்கு விஜயம்மா தான் இருக்க வேண்டும் என்பது அனாதை தீர்மானம். எங்க போயிருந்தாலும் முடியாது, இட்டு கொண்டு வந்து பெற்று விட்டார். ஆனால் நாம் எல்லாம் சொல்கிறோம், பெண்கள் வீக்கர் செக்ஸ் என்று சொல்கிறோம், ஏமாளிகள், பாவம், 2ஆம் படைப்பு என்றெல்லாம் சொல்கிறோம். நான் அப்படி கருத்துதில்லை. காரணம் அவங்கதான் ஸ்ட்ராங். ஏன்னா இருக்கிற பாடியிலே இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான பகுதி எது? போன். எலும்பு தான் ரொம்ப, போன் தான் ரொம்ப ஸ்ட்ராங். அப்போ அதுல சதையில இருந்து எடுத்து செஞ்சிருக்கலாம், வேற ஏதாவது ஒரு பார்ட்ல இருந்து எடுத்து செஞ்சிருக்கலாம். அப்படி செய்யல. எது ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்னு பார்த்து அந்த பார்ட்ல இருந்து ஒரு ஏவாளை உருவாக்குறாங்க. அப்ப அது மட்டும் என்ன சொல்றாரு, அந்த இடத்த காரியாரு கூடக்கூடாதே, சதையை போட்டு அடிச்சிட்டாரு. அப்ப முழு மனிதன் அவன் குறை உள்ளவன் அல்ல. ஒரு எலும்பு போயிடுச்சே அவன் குறை உள்ளவன் சொல்லக்கூடாது. அதற்கு பதிலாக அந்த இடத்தை நிரப்பி இருக்கிறார் சதையால். ஆனால் அந்த எலும்பு பிறகு ஒரு வார்த்தை பார்க்கிறோம், எலும்பில் எலும்பானவள், மாம்சத்தில் மாம்சமானவள். அப்போ 2 கலந்து விடுகிறார். கணவனும் மனைவியும் தனிமையாக இருக்க மாட்டார்கள். அப்ப அவர்கள் பெற்றோரை பிரிந்து இருக்க வேண்டும். இனிமேல் அவங்க தனி குடும்பம். இதுதான் உலகத்தை நிரப்புகின்ற ரகசியம். அவர் சொன்னார் இல்லையா, பலுகி பெருகுங்கள். அவர் சொன்ன காரியங்கள் எவ்வளவு அர்த்தங்கள் உண்டு, அது இது நேரம் போகாது. ஆனால் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். வீட்டை கட்டுகிறாள்னா நாட் சம் பில்டிங், பில்டிங் கிடையாது. குடும்பத்தை காப்பது, தன் கணவனை பாதுகாப்பது, தன் கண்ணுடைய தேவைகளை சந்திப்பது, வாரிசை பெற்றுக் கொடுப்பது, அதை வளர்ப்பது, அவர்களுடைய பேணி காப்பது, அவர்கள் வளர்த்து இன்னொரு சமுதாயத்தை உருவாக்கும் அளவுக்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தியாகம் செய்து எல்லாவற்றிலும் கணவருக்கு உதவியாக இருந்து அந்த குடும்பத்தை கட்டி காக்கிறாள் என்றால் she is the strongest woman. அவள் தான். ஆனால் நம்முடைய பிஷப் ஐயாவுக்கு வாய்த்திருக்கும் விஜயம்மா ஸ்ட்ராங்கஸ்டுக்கு மேல எதனா இருந்தான்னு பார்க்கணும். the most strongest. ஏன்னா நாங்க எங்கடா போய் நாங்க பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் அப்புறம் மூச்சு விடுறதுக்குள்ள இந்த வீடியோவை எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு யூடியூப்ல நாங்க பார்க்கணும். என்னடா நாங்க தூங்கி எழுந்திரிக்கிறதுக்குள்ள
அந்த யூடியூப்ல அவ்வளவு சமாச்சாரம் நாங்க பண்ணது எடிட் கூட பண்ணி வந்துருந்தேன்னா பிஷப்மா தூங்குனாங்களா இல்லையா தெரியல. அப்போ ஹவு கிஃப்டட் அவர் பிஷப் இஸ் வெரி கிஃப்டட். முக்கா 70% அம்மா பாத்துக்கிறாங்க. அம்மா எக்ஸிகியூட்டிவ் ஒர்க் தான் பண்ணுது, வெளியே போய் அங்க செய்யும். பிஷப் ஐயா எக்ஸிகியூட்டிவ் ஒர்க். நீங்கள் அது கட்டளை, த கிரேட் கமிஷன். நீங்கள் உலகமெங்கும் போய் சீஷர்களை உண்டாக்கணும், ஞானஸ்நானம் கொடுக்கணும். அவர் கட்டளையிட்ட பிரகாரம் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று இட்ட கட்டளை கிரேட் கமிஷன் சொல்லுவார். அந்த கமிஷனை நாம் பிஷப் செய்து கொண்டிருக்கிறார். வெளியே செய்ய வேண்டிய அத்தனை ஊழியர்களையும் அவர் கிட்டத்தட்ட அவருக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும் கூட எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 5-6 லாங்குவேஜுக்கு மேல தெரியும் நினைக்கிறேன். எங்க போனாலும் திடீர்னு பார்த்தா யூடியூப்ல பார்த்தா ஹிந்தி பேசிட்டு இருக்கிறாரு. ஹிந்தியில அங்க நடந்துட்டு எங்கேயா அது எங்களுக்கு ஒன்றும் புரியல. சத்தீஸ்கருக்கு போனேன், அங்க பேசுறேன். அங்க பார்த்தா இங்க நம்ம உள்ளூரிலே அவர் தீர்க்க தரிசிகளை எங்குமே இதை பார்த்து பைபிள்லயே பார்த்துருக்கிறோம். அங்க மதிப்பு கிடையாது. ஆனா அங்க பார்த்தா ஒரு பெரிய கூட்டம் அவர் முன்பாக இருக்கிறது. அந்த கூட்டத்தின் மத்தியிலே பிஷப் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறார். அங்கு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆவிக்குள்ளாக வழி நடத்தி வருகிறார். இதையெல்லாம் நாங்கள் அங்கு போய் பார்க்கவில்லை, இந்த யூடியூப்ல தான் பார்த்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம் மத்தியில இருக்கும்போது சிம்பிளாக இருக்கிறார். அது எங்களுக்கு பெருமை. 13வது வெட்டிங் டே, திருமண நாளை கொண்டாடுவதற்கு சிறிய ஒரு சொற்பமான மக்களோடு அவர் சந்தோஷித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அழைக்க வேண்டும் என்று சொன்னால் ஊரே திரண்டு வரும். ஆனால் அது தேவையில்லை. மனதுக்கு பிடித்தவர் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் இங்கே நின்று கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் என்று கேட்டால் திருப்பத்தூரில் இருந்து வருகிறார், ஆரணியிலிருந்து வருகிறார். உள்ள இருந்து வர்றதுக்கு இன்னொரு டைம் கிடைக்கும். இதுதான் நாளைக்கு அவர் பிஸியா இருப்பாரு. நாளைக்கு ஒரு கல்யாண செய்யணும் வந்து நடத்தி கொண்டு இருக்கிறார். பிஷப் அம்மா வீடு வாழ வேண்டும். எங்கள் பிஷப்புக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. அவங்களுக்கு இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. நீங்கள் போக வேண்டிய பாதை வெகு தூரமாக இருக்கிறது. உங்கள் காதுகளிலே மெல்லிய சத்தம் எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டு இருக்கும். ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருப்பார். நன்மையான காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். காரணம், நமது ஆண்டவர் நன்மையான காரியங்களை நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தவர். அவருடைய பாதையில போகின்ற நாம் மறுபடியும் அன்போடு எல்லோரோடும் கலந்து அன்போடு நாமும் சுற்றி திரிந்து நன்மைகளை செய்வோம். இன்னும் எத்தனையோ காரியங்கள் மனதிலே இருக்கிறது. அவருக்கு நன்றி. எங்களை அழைத்ததுக்கு நன்றி. ஆண்டுடைய வார்த்தை பேசுவதற்காக சந்தர்ப்பத்தை இந்த குடும்பத்தார் கொடுத்தீர்கள், நன்றி. எங்களுடைய எல்லாருடைய சார்பிலும், எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் கூட, அம்மா கூட என்னால் வர முடியல, 2 பேருக்கும் நீ போத்திருப்பா. நம்ம பர்த்டேக்கு, நம்ம வெட்டிங் டேக்கு அவர் வந்தாரு. எங்க வெட்டிங் டேக்கு வந்து எங்களை வாழ்த்தினாரு. அண்ணா அம்மா வரணும்னு நினைச்சாரு. சரி, நான் ஐயா கூட என்னை கூட்டின்னு வந்துட்டாரு. அதனால நாங்க வந்தோம். மன நிறைவோடு உங்களை கர்த்தரின் பெயரால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். கூட இருந்த எல்லாவற்றையுமாக ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு இருக்கிறோம். 2 வார்த்தைகள் நம்முடைய சார்பாக காசிராஜ் சுருக்கமாக அவரை வாழ்த்துரை செய்து நமக்கு நிறைவு செய்வோம். சந்ததிகளை தேவனுடைய வல்லமை கரங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஐயாவுடைய 13வது வருடத்துக்கு திருமண நாளை தேவனுடைய பரிசுத்த நாமத்தினால மனநிறைவாக எங்கள் கூடாரத்திலே நாங்கள் நிச்சயமா ஜெபிப்போம். இப்போ நான் மனநிறைவாக அவர்கள் வாழ்த்து, அம்மாவும் ஐயாவும் இன்னும் பல வருடங்களாக நல்லா இருந்து பல நன்மையான காரியங்களை செய்யும்படி தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. நிச்சயமாக அது ஒரு பரிசுத்தமாக பாருங்க. அவருடைய அந்த தேவனுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன் நிறைய சந்தர்ப்பங்கள், அவருடைய சூழ்நிலைகள் இருந்தாலும் தம் குழந்தைத்தனமாகவே இருந்து வர்றவங்களை அனுகரிச்சு எல்லா காரியங்களும் செய்கிற ஒரு நல்ல மாமனிதர், பரிசுத்த பிஷப் ஐயா. இந்த மாதிரி ஒரு பிஷப்பை பார்க்கறதே அதிசயம். அவர் இன்னும் நீண்ட ஆயுளும் ஆசீர்வாதத்தோடு வாழ்வாங்க. எந்த ஒரு சூழ்நிலைகள் மாறாதபடி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினாலே அந்த குடும்பம் இன்னும் பல நூற்றாண்டுகளாக அவர்கள் உண்மையாக இருப்பார்கள் என்று சிறிய வாழ்த்துறை கொடுத்த ஐயாவுக்கும் அவர்களுக்கும் அம்மாவுக்கும் நன்றி சொல்லிட்டு நண்பருக்கு மிகவும் நன்றி. குறிப்பிட்ட நேரத்திலே சிறப்பான வாழ்த்துறையை நேருக்கு தந்தீர்கள். அதுக்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக கொடுப்பது சார்பாக நான் கொடுக்கிறேன். ஒருவர் காசிராஜ் பாஸ்டர் மத்தியில் இருக்கிறார். அவர் திருப்பத்தூரில் இருந்து வந்திருக்கிறார்.
நம் மத்தியில் வந்திருப்பது மிகவும் சந்தோஷத்துக்குரிய காரியம். 2 வார்த்தைகளே வாழ்த்துறையாக அவர் கூறுவார். உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மரியாதை செலுத்தி பிரதம பேராயர் அவர்களையும் அருமை துணைவியார் சகோதரி அவர்களையும் வாழ்த்தும்படி ஆண்டவர் எங்களுக்கு இந்த நாளிலே ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதற்காக முதலாவது அவருக்கு நன்றி செலுத்தி வாழ்த்த விளைகிறேன். வேதத்தில் உங்களுக்கு தெரிந்த பகுதிதான் சங்கீதம் 65:11 இருக்கின்ற வசனம் உங்களுக்கு நன்றாக தெரியும். வருஷத்தை உம்முடைய நன்மைகளினால் நிரப்புகிறீர் என்று வேதம் சொல்லுகிறார். உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்றும் வேதம் சொல்லுகிறது. அதே வசனம் தான். நன்மை என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாக அடக்க முடியாது. நன்மை, இதுதான் நன்மை, இது அப்படின்னு அப்போ மனிதனுக்கு ஐயா குறிப்பிட்டது போல மனித வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்துவிட்டு தான் மனிதனை படைக்கிறார் என்ற குறிப்பை நாம் பார்த்தோம், பேசியதை கேட்டோம். ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு கானான் தேசத்தை உங்களுக்கு வாக்களிக்கிறேன், அங்கே பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம். பூமியில அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு யாருக்கு என்று சொன்னால் இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமே. ஆனா ரொம்ப உஷாரா இருக்கணும்னு சொன்னார். அந்த மனிதர்களோடு கலந்து விடாதீர்கள், அவருடைய பழக்கங்களை கற்றுக்கொள்ளாதீர்கள், அவர்களுடைய பழக்கங்கள் ஒன்றும் உங்களுக்கு வர வேண்டாம் என்று ஆண்டவர் ரொம்ப உறுதியாக கட்டளையிட்டார். அப்போ மனித வாழ்க்கைக்கு என்ன தேவை என்று கர்த்தர் விரும்புகின்ற பொழுது நன்மை 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 நன்மை. அப்போ இந்த நன்மைகள் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் அங்கிருந்து தான் வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பணத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் தகப்பனிடத்திலிருந்து வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நன்மைகள் எங்கள் பிரதம பேராயர் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு இந்த நன்மையாக இவர்கள் எங்களுக்கு கிடைத்தது ஒரு பெரிய நன்மை என்று நாங்கள் யோசிக்கிறோம். நாங்கள் எவ்வளவு யோசித்தோம், நிறைய ஆட்களை பார்க்கிறோம், எல்லாரையும் பார்க்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஐயா அவர்கள் மூலமாக பிரதம பேராயர் எனக்கு கிடைத்தது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக யோசிக்கிறேன். நான் இவ்வளவு பேராயர்களை பார்த்திருக்கிறேன், இவ்வளோ கிறிஸ்தவர்களை பார்த்திருக்கிறேன். ஆனா யோசித்து பார்க்கிறேன், இதெல்லாம் நமக்கு கிடைக்கல, ஆனா பிரதம பேராயர் நமக்கு கிடைத்திருக்கிறாரே என்று யோசிக்கின்ற பொழுது மகிழ்ச்சி. அது நன்மை என்று கருதுகிறேன். அப்போ நன்மையான எந்த ஈவும் அப்போ இந்த பிரதம பேராயருக்கு கிடைத்தது, அம்மா சகோதரி அவர்களுக்கு கிடைத்தது ரொம்ப நன்மை 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 நன்மை. இந்த நன்மை எங்க இருக்கிறது என்று சொன்னால் இங்குதான் இருக்கிறது, இதில் தான் இருக்கிறது. ஆமா, நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்ன கர்த்தர் ஆமா நன்மையை எங்கு வைத்திருக்கிறார்? ஆமா, ஐயா மூலமாக வைத்திருக்கிறார், அம்மா மூலமாக வைத்திருக்கிறார், திருச்சபைகளை வைத்திருக்கிறார். இந்த பூமியில நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நன்மைகள் எங்கிருந்து வருகிறது? அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. கர்த்தர் யார் என்றால் நன்மை செய்கிறவராக கிராமங்கள் தோறும் பட்டினங்கள் தோறும் சுற்றி திரிந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக நன்மைகள் உங்கள் மூலமாக இந்த உலகத்தின் மக்களுக்கு கிடைக்க போவதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய திருநாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எப்படி என்று சொன்னால் நன்மையும் அந்த வசனங்கள் சொல்லுகின்ற பிரகாரமாக கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். மோசேக்கு கர்த்தர் கட்டளையிட்டு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு நீ ஜனங்களை இஸ்ரவேல் மக்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த வசனங்கள் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருப்பாராக என்று சொன்னார். கர்த்தர் தமது
தமது பிரசன்னத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு கிருபையா இருப்பார் என்று சொன்னார். அந்த வசனங்களை நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதித்து தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அமர்கிறேன். நன்றி. பிரியமான பிஷப் அவர்களே, பிஷப் அவர்களே, அருமையான மகன் ஆரோன் அவர்களே, இந்த நாளிலே பெருமுகை CSA சென்ட் பீட்டர் சர்ச் சொசைட்டி சார்பாக போதகர் என்ற முறையில அருமையான பிஷப் ஐயா அவர்களையும் பிஷப் அம்மா அவர்களையும் அருமையான மகனையும் இந்த நாளிலே திருமணத்தின் மூலமாக இணைக்கப்பட்டு இந்த நாளிலே 13 ஆண்டுகள் ஆண்டவர் சிறப்பான முறையில ஒரு வாழ்க்கை நடத்தும்படியாய் கணவன் மனைவியுமாய் இணைந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அநேக சபைகளை ஸ்தாபிக்கும்படியாய் சங்கீதம் 128 சொன்ன ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் அருமையான பிஷப் ஐயாவுக்கும் பிஷப் அம்மாவுக்கும் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றார். இன்னும் அநேக திருமண நாளை கண்டு ஆண்டவருக்கு மகிமையாய் அவருக்கு சாட்சியாய் இன்னும் அநேக சபைகளை உருவாக்கி ஆண்டவருக்கு சாட்சியான ஒரு ஊழியத்தை இந்த வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலே செய்யும்படியாய் நான் திருச்சபையின் சார்பிலே அருமையான பிஷப் ஐயா அவர்களையும் பிஷப் அம்மா அவர்களையும் அருமையான மகன் ஆரோன் அவர்களையும் நான் இந்த நாளில வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்கள். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாமாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாமாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாமாலே என்றும் பாடு. இப்பொழுது பிஷப் ஐயாவும் அம்மாவும் கேக் வெட்டுவார்கள். வெட்டிங் கேக், 13th வெட்டிங் கேக். கூட இப்பொழுது ஆரோன் அவர்கள் வருவார். Let's celebrate our special day, wishing you the very best. Happy anniversary, happy anniversary, happy anniversary. Happy anniversary, happy anniversary, happy anniversary. So let us share the happiness, remembering the blessings that you have. Together we'll be wishing for more good times, more celebrations to come. Let's celebrate our special day, wishing you the very best. இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் வாழ்த்துக்களை வரவேற்கிறேன். இந்த ஆராதனை நடத்துவதற்காக வந்திருக்கிற சான்சலருக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். அதே மாதிரி வந்திருக்கிறதா உங்களுக்கு எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த வெட்டிங் ஆனிவர்சரியில நம்ம ஜவஹர் ரூரல் பீப்புள் ட்ரஸ்ட் சொசைட்டியில இருந்து வந்திருக்கிற சாருக்கு நாங்க நன்றியை தெரிவிக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு பெரிய அளவு நல்ல ஒரு கர்த்தர் துதிக்கிறதுக்கும் அன்றைய ஆராதிக்கிறதுக்கும் நமக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்னைக்கு நடத்திய சான்சலருக்கு மிகவும் நன்றியை தெரிவிக்கிறேன். அரக்கோணம் ரெவரண்டு, அதே மாதிரி திருப்பத்தூர் ரெவரண்டு, உங்களுக்கு எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இனியும் நல்ல மீட்டிங் நம்ம நடத்தும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு சிறு கூட்டமாக இந்த ஓய்வு நாளின் மாலை வேலையிலே ஆண்டவரே
ஒரு நோக்கத்திற்காக நாங்கள் வந்து கூடியிருக்கிறோம் என்பதை நீர் அறிவீரே ஆண்டவரே. பிஷப் ஐயாவினுடைய 13வது திருமண நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம். மனைவி பிள்ளையோடு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கேரளாவில் இருந்து ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டுக்கு, அதுவும் குறிப்பாக காட்பாடி பகுதியில வந்து அவர் குடியிருந்து இந்த கிராம ஊழியங்களை அவர் செய்து வருவதை நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அதற்காக அவருக்கு கொடுத்திருந்த தாளந்துகளை அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பொறுமை, வார்த்தை, சகிப்புத்தன்மை ஆண்டவரே எல்லாவற்றுமாக நீர் அவருக்கு கொடுத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த நாளுக்குரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அந்த குடும்பத்திற்கு நீர் தந்ததற்காக நன்றி படைக்கிறோம். அவர் எங்களை அன்போடு அழைத்த பொழுது ஆண்டவரை மறுக்க முடியாமல் அந்த அன்பிலே திளைத்தவர்களாக நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். வந்த எங்களையும் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, அரக்கோணம் பகுதியிலிருந்து ஆண்டவரே, சாலி கிராமத்திலிருந்து ஆண்டவரே ஒரு நல்ல நண்பரை எங்களுக்கு காட்டியிருக்கிறீர். அந்த கூட்டத்தாருக்கு நாங்கள் நிறைய செய்ய வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி படைக்கிறோம். எங்கிருந்தோ ஆட்களை நீர் அவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்று கூட்டி வந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதும் இல்லை. அவர்கள் நம்புகிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்வார் என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த கிராமம் செழிப்பாக வர வேண்டும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர்களுடைய வாழ்வு ஆதாரத்தை ஆண்டவரை நீர் உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தாவே, உலகம் என்று சுத்தி திரிந்தாலும் கூட உமது ஆசீர்வாதத்தோடு நாங்கள் போகும் பொழுது அதனுடைய பலனே வேறு என்று நாங்கள் உணர்ந்தவர்களாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சகோதரனுடைய கூட்டத்தாரையும் மனைவி பிள்ளைகளையும் உறவினர்களையும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். அவர்கள் செய்கின்ற பணிகள் சிறிதாக இருந்தாலும் ஆண்டவரே பெரிதான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தர வேண்டுகிறோம் சுவாமி. அவர்களுடைய வீட்டிலே சென்று நாங்கள் பார்த்தபோது அவர்கள் உபசரித்த விதம் ஆண்டவரே எங்கள் மன மகிழ்ச்சியை தூண்டியது. அவர்கள் கட்டியிருக்கின்ற அந்த ஆலயம் சிறிய ஆலயமாக இருந்தாலும் மன நிறைவோடு மக்களை தந்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் சுவாமி. சிறு கூட்டத்தார் ஆவிக்குள்ளாக வளர்கிறார்கள் என்ற கேட்கும் பொழுது ஆண்டவரே நீர் எவ்விதமாய் அபரிவிதமாய் அவர்களை ஆசீர்வதித்து இருக்கிறீர் என்று பார்த்தோம். பணம் பெரிதல்ல ஆண்டவர், மன நிம்மதியும் சந்தோஷம் தான் முக்கியம் என்பதை நாங்கள் அங்கே கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. அதற்காக சகோதரன் கூட்டத்தாருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய உறவினருக்காக, அவருடைய நண்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை தொடுகிறவன் உமது கண்ணின் மணிகளை தொடுகிறான் என்று சொல்லி பேசுவோம். நாங்கள் செய்கின்ற ஊழியத்திற்கு எதிராக வாய்க்கின்ற பட்டயங்கள் எல்லாம் விருத்தாவாக போட்டு சுவாமி. ஆம் கர்த்தாவே, ஒரு ஊழியம் செய்ய போகுவது மிகவும் கடினம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய பகுதியிலே நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது எத்தனை பாடுகள் என்பதை உணர்ந்திருக்கிறோம். இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இப்படி இருக்கிறது என்று சொன்னால் 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பாடுபட்டு இருப்பார்கள் உணர்கிறோம் சுவாமி. தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்ட பேருக்காகவும் ஜெபிக்கிறோம். சவுலாக வந்தவன் பவுலாக மாற்றிய விதத்தை நாங்கள் காண்கிறோம். மது ஊழியக்காரர்கள் ஆண்டவரே நீர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது சிதறி ஓடினார்கள். ஆனால் நீர் உயிர்த்தெழுந்து ஒவ்வொருவருக்கும் தரிசனத்தை கொடுக்கும் பொழுது ஒன்று கூட்டி அவர்கள் உமக்கு நன்றி செலுத்தி தங்களுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்கள். திருச்சபையை ஆரம்பித்து போகிறார்கள் சுவாமி. ஆம் கர்த்தாவே, அப்பேற்பட்ட பெரிய ஊழியத்தை நமது பேராய அம்மாவும் செய்து கொண்டு வருவது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாகவும் ஆசீர்வாதமாகவும் உள்ளது சுவாமி. ஆசீர்வாதனுக்காக ஜெபிக்கிறோம். அவர் செய்கின்ற சிறு ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஒரு திருமணத்துக்காக ஆயத்தப்பட்டு இருக்கின்ற மகனை உமது கையில் ஒப்படைக்கிறோம். ஏற்ற துணையை அந்த பிள்ளைக்கு நீர் தர நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் சுவாமி. குட்டி ஆர்வனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவன் பிபிஎஸ் கிளாஸுக்கு போகி வரவும் இந்த வெயிலில் அவன் எந்த விதமான கஷ்டங்கள் படாதபடிக்கு பத்திரமாக கூட்டி வந்து சேர்த்தமைக்காக நன்றி படைக்கப்படும். விஜயம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். தந்திருக்கிற தாளந்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை மியூசிக் கிளாஸுக்காக போய் வருவதும் தன்னிடத்திலே இருக்கின்ற அந்த கம்ப்யூட்டர் ஞானத்தை வளர்த்து கொள்ள தந்த சந்தர்ப்பத்துக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த குடும்பத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஊழியத்தில் மட்டும் இல்லாமல் குடும்பத்தாரோடு இணைந்து
குடும்பத்தில் ஒருவராக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள தந்த கிருபைக்காகவும் நாங்கள் நன்றி படைக்கிறோம். எங்கள் குடும்பங்களை எல்லாம் நமது பாதப்படியில் வைக்கிறோம். நன்றியோடு 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 துதிக்கிறோம் சுவாமி. முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. துதிகர மகிமை அனைத்தும் செலுத்துகிறோம். பல தடைப்பட்ட ஊழியர்களை வந்து போன ஊழியர்களும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுடைய ஊழியத்தையும் பெருகும் கொண்டு வேண்டும். துதிகர மகிமை அனைத்தும் மக்கள் செலுத்துகிறோம். மீன்பெற இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பிஷப் அவர்கள் ஆசீர்வாதத்தை கூற இந்த ஜெபக்குழுவை நாம் படிப்போம். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அன்பும் அனைவரோடு எப்போதும் கூட இருப்பதாக. ஆமென்.